நாளை கரோகரா. அப்பளம் கொடுப்பா. சிவா சாப்பிடுங்க. போதுமா போதுமா பாட்டுங்களா? நம சிவாய தன்னுடைய சிவமே நாட்டவருக்கும் நிறைவா. நேற்று ஸ்பான்சர் இல்லை பாட்டி, வரல. நேற்று நான் வரல, ஸ்பான்சர் இல்லை நேற்று. நீங்க வந்தீங்க, நான் வரல. சாத்தை கொடுத்துரு பாட்டிக்கிட்ட. கொடுத்துட்டேன், என் வீட்டில் கொடுத்துட்டேன். சாரி, வீட்டிலன்றேன், உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்பளம் கொடுப்பா. நாங்க பாட்டி சிவா சாப்பிடுங்க. ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா கவர்ல கொடுக்க மாட்டோம், கோச்சிக்காதீங்க. பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நான் மோர் மட்டும் தான் சார் கேட்டேன். மீந்துச்சுன்னா கொடுப்பேன். கொடுத்து முடிச்சுட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நாங்கள் அது ஒன்றும் 2-3 இடம் போய் கொடுக்கணும். ஆமா, அங்கெல்லாம் கொடுத்து ஐயா தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க பேசிட்டே இருந்தீங்க, நான் அதெல்லாம் ஊத்திட்டேன். வரவங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க ஐயா. இது நம்ம செய்யற சேவையை ஒரு மனதா ஒரு நிலையோட செய்யணும். அவர்கிட்ட பேசிட்டே இருந்து இதெல்லாம் ஊத்திட்டு நாங்க ஸ்வீட் இருந்தாங்க ஐயா. தாத்தா ஸ்வீட் இருந்தாங்க. அப்பளமும் வேண்டாமா? மோரு மோரு பாத்திரம் எடுத்துட்டு வந்து மோர் வாங்கிக்கோங்க. இதுதான் வரவங்க யாருக்கும் பதில் சொல்றது இல்ல. ஐயா பிளேட் வேணும் ஐயா. பிளேட் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. நாளை கரோகரா. போதுமா? ஃபுல்லாவே வா. ஃபுல்லாவே மோரா? என்ன சாமி சொன்னீங்க? அவரு ஐயா இன்னைக்கு பிரீத்திகின்னு ஒரு தங்கைக்கு பிறந்த நாள், 14வது பிறந்த நாள். அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம், அந்த குழந்தை, தங்கை எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓகேவா? இந்தாங்க சாப்பிடுங்க. தனியா பேசிக்கிறேன்.
பிரீத்தின்ற தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துங்க ஐயா. உங்க வாழ்த்து அவங்க வாழ்க்கை வளமா அமையணும். ஏன்னா நம்ம வாழ்த்துற இடம் கிரிவல பாதை. நல்லது சொன்னா நல்லதே நடக்கும். இந்தாங்க ஜாங்கிரி. ஐயா சாம்பாரா முறை போதுமானதா இருக்கா? சரி இல்ல இல்ல இப்போ 2 கரண்டிக்கு மேல போட முடியல சாமி. ஒரு டவுட் ஆயிடுது. நிறைய பேர் ஷை ஆயிட்டு என்ன பண்றாங்க, இப்ப அங்க 2 பேரு நேற்று சாப்பாடு இன்னும் கொஞ்சம் பத்தல அப்படின்றாங்க. அது நம்ம கொடுக்கறதே அன்லிமிட்டட் தான். அது எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கணும். சில இப்ப நைட்டுக்கெல்லாம் கொடுத்துட்றோம். அது இவ்வளவு செஞ்சோம் அது மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் ஒரு சின்ன குறையாயிடுது. இந்தாங்க ஸ்வீட் கையில வாங்கிக்கோங்க. இது நைட்டுக்கா? சாப்பிடு. நம சிவா. சாப்பிடு. பட்டுங்களா ஐயா? நம சிவாய. புண்ணு குத்துறான் பாருங்க புண்டு. அந்த அப்பளம் நம்ம தூக்கி சீட்டில் வச்சுக்கோ. அப்பளம் கூட அப்பளம் மட்டும் கூட நான் கொடுத்துருவேன். ஸ்வீட் கொடுத்து அப்பளம் மட்டும் முன்னாடி போயிட்டு வாங்கிக்கங்கய்யா. ஐயா இன்னைக்கு பிரீத்திகான்னு ஒரு குழந்தைக்கு 14வது பிறந்த நாள். அவங்க அம்மா பானுன்றவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. வந்து பிறந்த நாள் காணும் பிரீத்திகா வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐயா போதுமா பாருங்க. நம சிவாய். நாங்கள் லட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் எல்லாத்தையும் அப்பளம் மட்டும் முன்னாடி போயிட்டு வாங்கிக்கோங்க. தம்பி பிளேட் எடுத்துக்கோங்க. மோர் கொடுங்க. மோரா? நம சிவாய். நாங்கள் லட்டு அப்பளம் முன்னாடி போயிட்டு வாங்கிக்கோங்க. போதுமா?
சமையல் ஷூர். அப்பளம் முன்னாடி போயிட்டு வாங்கிக்கோங்க. வரும்போது சாப்பாடு வந்துச்சா மாரிமுத்து? சாப்பாடு வந்துச்சா? சாப்பிட்டியா? சரி ஓகே மாரிமுத்து. லட்டு கொடுப்பா மாரிமுத்து. லட்டு வாங்கிக்கோ மாரிமுத்து. லட்டுனா உனக்கு சின்ன வயசுல பிடிக்கும் தானே? ஓ வாங்கிக்க, ரெண்டா வாங்கிக்க, ரெண்டு அப்பளம் அப்பளம் கொடுத்துட்டு வாப்பா. கொடு. இவங்க 2 பேர் வராங்க பாருப்பா. நைட் சாப்பிடல, அதனால காலைல பசி எடுத்துக்கிச்சா? நீயே போயிட்டு வாங்கிட்டு வந்தா? எங்க அந்த மூலையில அங்க கடை இருக்கு, அங்கயா? அந்த பேக்கரிக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அதுவா? சரி. நல்லா இருக்கா டிஃபன்லாம்? டிஃபன்லாம் நல்லா இருக்காங்க. சாப்பிடு. கொடுப்பா, எட்டி வந்து கொடு. வாங்க. ஐயா மோர் ஐயா, அது முதல்ல கொடுக்கறது எப்பயும் சாப்பாடு தான். ஆமா, நீங்க அங்க மோர் குடிக்கவே நான் கொடுத்தேன் ஐயா. ஐயா இன்னைக்கு பிரீத்திகான்னு ஒரு அம்மா 14வது பிறந்த நாள். அவங்க அம்மா மானுன்றவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. பிரீத்திகா வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய். ஒரு ஊற்றணுமா? சரி, லட்டு இந்த அப்பளம் முன்னாடி வாங்க. சாம்பார் மட்டுமா, மோர் மிக்சிங் ஐயா? மோர் ஊற்றிடுங்க. லட்டு நம்ம சிவா. சாப்பிடுவா ஐயா? கம்மியாயிடும் சார். அதுதான் நீங்க வேணுன்றதை வாங்கிக்கோங்க ஐயான்றது. ஏன்னா நம்ம இங்கேயே கொடுத்துட்டு இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க சாப்பிட்டு வேண்டியதை வாங்கிக்கலாம். இந்தாங்க முன்னாடி போயிடுறோம். அப்ப நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் பத்தலாம் என்ன பண்ணுவீங்க? அடுத்து வேற யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. கொடுக்கறது ஒரு வயிறார சாப்பிட்டுருங்க, நிம்மதியா வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுருங்க. அப்போ உங்களுக்கு தெரியல நம்ம எவ்வளவு சாப்பிடுவோம்னு. அதனால தான் நம்ம இப்படி பண்றோம். நாங்க லட்டு வேணாமா? இந்த சாப்பிடு. இன்னைக்கு ஒரு பாப்பா பிறந்த நாள் உங்க பேத்திக்கு. அது நல்லா இருக்கணும்னு சொல்லி அண்ணாமலையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதுமா? இருங்க.
இந்தாங்க ஐயா லட்டு. லட்டு வேண்டாமா? பார்த்துங்க பாருங்க, சிந்தாமல் எடுத்துகிட்டு போங்க. மோர் நாங்கள் லட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரித்திகான்னு ஒரு 14வது பிறந்த நாள். அவங்க அம்மா பானுன்றவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. குழந்தை நல்ல வளமா சகல செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மோர் வேணாமா? இந்தாங்க லட்டு. கொஞ்சம் லட்டு ஸ்வீட் வாங்கி. சாமி பிளேட் எடுத்துட்டு வாங்க, பிளேட் எடுத்துட்டு வாங்க. ம் நீங்க எடுத்து வைங்க, அதை அவர் அனுப்புறேன், இவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. இப்போ பிளேட் அவர் வச்சிருந்தா வாங்கி வைப்பா. நம சிவாய், நம சிவாய். இப்படிதான் இருப்பாங்க சாமி. பொது சேவைன்னு வந்தா எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். எல்லாம் இருக்கும், எல்லாம் கடந்ததுதான் பொது சேவை. லட்டு கொஞ்சம் சாதம் போட்டு மோரா? மோர் கொஞ்சம் சாம்பார் எனக்கு லட்டு தரல ஐயா. தரலையா? நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? யாருக்கு பத்தல? கேட்டு வாங்கி வேண்டியது எல்லாம் அதுக்குதான் நம்ம கொடுக்கறது அன்லிமிட்டடா வேணுன்றத வாங்கிக்கோங்க சாமின்றோம். அதான் என்கிட்ட வந்து கொஞ்சம் சேர்த்து வாங்கிடுவா. எப்படி என்ன வேணாம் அப்புறம் வேணாம். இந்தாங்க ஸ்வீட்டு சாமி, ஸ்வீட் எடுத்துட்டு வர்றாரு. வயிறார சாப்பிட்டுட்டேன் சாமி. நம்ம வயிறார சாப்பிடணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி கொடுக்கறது, புரியுதா? அவ்வளவுதான். ஒரு வேளை சாப்பாடு அடுத்த வேளை பசி வராத அளவுக்கு கொடுத்துடணும். உணவு கொடுத்தேன். இந்தாங்க இந்தாங்க சாப்பிட்டு சாப்பிடுங்க. இப்போ 2 வேளை நைட்டுக்கு வாங்குறாங்களே, அதெல்லாம் கூட நம்ம எல்லாருக்குமே தான் அன்லிமிட்டடா தான் கொடுத்துட்றோம். யாருக்கும் லிமிட்டு கிடையாது. ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா நமக்கு கொடுக்குறவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. மோர் வேண்டாமா? சரி இந்தாங்க. ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? இந்தாங்க லட்டு. தாத்தா, இன்னைக்கு பிரித்திகான்னு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பாரா? நம சிவாய். இந்தாங்க லட்டு.
அது வரல போல சாமி, வாங்க. அந்த இது பெஞ்சு கொடுத்துட்டாங்க. ஓ சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. சிவாய நம. லட்டு இது சாத்து மேலே வச்சுட்டா. சிவாய. சாப்பிடுங்க. வாங்க தாத்தா, அங்கேயே நில்லுங்க. வண்டியை பார்த்தா தட்டி எடுத்துன்னு வந்துருங்க. உங்களால் வர முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க டம்ளர். புரியுது புரியுது. என்ன சொன்னாலும் ரசம் நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் தரேன். உட்காருங்க. இந்தாப்பா அதான் வை. கொடுங்க, டம்ளர் கொடுங்க. உட்காருங்க, போயிட்டு உட்காருங்க. இந்தாப்பா உட்காந்து சாப்பிடுங்க தாத்தா. நீங்க யாரு? இங்க இருக்கீங்க? புதுசா இருக்கீங்க இன்னைக்கு? சரி சரி. ஆமாம்மா. லட்டு கையில் வாங்கிக்கோங்க. அப்பளம் இருங்க. இந்தாங்க ஐயா, அப்பளம் வாங்கிக்கோ. சாப்பிடுங்க. வாங்கம்மா. நக்கீரர், சாப்பாடு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இந்த ஸ்வீட் சாப்பிடு. அவன்கிட்ட பேசாத. இன்னைக்கு பிறந்த நாள். சிங்கப்பூர்ல இருந்து உணவு கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அந்த பிரித்தி என்ற தங்கை வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும். என்ற தங்கை சிங்கப்பூரில் இருப்பவர்கள் இவர்கள் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவதால் இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து சிறப்புகளையும் பெற்று வளமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரை சிவனடியாருடைய வழியில் வணங்கி என்றென்றும் நலமுடன் வாழ வேண்டுகிறோம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நம சிவாய். சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டோம். சாம்பார் இதுல மோரா? சாம்பார் வேணாமா? இந்தாங்க ஸ்வீட் வாங்கிக்கோ. ஓகே ஓகே, ஒரு பக்கமாக ஊற்றிடுறேன் சாமி. ஆமாம், அவர் அங்கே இருக்காரு. அந்த இவர் இருக்கார்ல, யாத்திரைலாம் போவார் பாருங்க அடிக்கடி. இந்தாங்க ஸ்வீட் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு பிரித்தின்னு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த தங்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. நம சிவாய். நாங்கள் ஜாங்கிரி மோர் முத்தவா சேர்த்து வேணுன்றதை வாங்கிக்கோங்க சாமி. அப்புறம் போயிட்ட பிறகு பத்தலன்னு சொல்லாதீங்க. இல்லை நிறைய பேர் என்ன பண்றாங்க, கேட்கறது கூச்ச போட்டுக்கிட்டு அவர் போயிட்ட பிறகு பத்தாம ஆயிடுது. அதனால வேணுன்றதை வாங்கிக்கோங்க. சாப்பாடு வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதெல்லாம் கூச்சலாம் படாதீங்க. சிலர் அந்த ஷையா இருக்காங்க,
ஓகே ஓகே சாமி. போதுமா? ஜிலேபி. ஐயா இன்னைக்கு பிரீத்தின்னு ஒரு தங்கைக்கு பிறந்த நாள். அவங்க அம்மா பானுன்றவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. பிரீத்தி எல்லா வாழ்வும் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தட்டு எடுத்துட்டு வாங்க சாமி. பிளேட் பிளேட். இந்த சாம்பார் ஏதாவது போடணுமா? மோரை ஹலோ சாம்பாரா எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க. ஐயா இன்னைக்கு பிரீத்தின்னு ஒரு தங்கைக்கு பிறந்தனால அவங்க குடும்பம் தான் உணவு கொடுக்குறாங்க. அந்த தங்கை நல்லா சிறப்பான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மட்டும் மோரா சாம்பாரா? நம சிவாய். இந்தாங்கய்யா அப்பளம் கொடுப்பா. கொடுங்க கொடுங்க தாத்தா. தாத்தா இன்னைக்கு பிரீத்தின்னு சொல்லி ஒரு தங்கைக்கு பிறந்த நாள். அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அந்த தங்கை நல்லா இருக்கணும், ஒளிமயமான வாழ்க்கை அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தாங்க ஜாங்கிரி வைக்கிட்டா? பூஜைலாம் முடிச்சிங்களா? எத்தனை மணிக்கு பண்றீங்க? காலையில 4 மணிக்கு. இல்லை இங்கே கோயிலுக்கு எப்போ பண்ணுறீங்க? 4 மணிக்கா? 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 9 மணி வரைக்கும். சரி சரி. சாயந்தரம் அதே 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஓகே ஓகே. லட்டு கொடுப்போம். சரி சார். எந்த ஊர் ஐயா? ஆண்டிக்கு. இந்த ஊர் ஆண்டிக்கு. சரி சிவா. இல்லை இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, அதனால கேட்குறேன். இந்தாங்க ஸ்வீட். இருந்தாங்க சிவபுராணம் பாடிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். எந்த ஊர்? கிரிவலம் போகிறீங்களா? சாப்பிட்றீங்களா ஸ்வீட்டு? சரி சரி ஓகே ஓகே. நம சிவாய். வாங்க வாங்க வந்து எடுத்துன்னு வாங்க. போதுமா? எங்க சரவணா? நாங்கள் ஜாங்கிரி. நாங்கள் இந்தாங்க வஞ்சிருக்கு கொஞ்சம். சாரி. சரிண்ணா. இப்போ நெல் நடணும். ஒரு 5 ஏக்கர் நடணும். நாற்று விட்ருக்கேன். 2 இடத்துல நாற்று விட்ருக்கேன்.
குண்டு நெல் 37 ஏடிடி 37. ஆமாம் ஆமாம். இல்லை நான் ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், திருப்பி கூப்பிட்றேன். ஓகே ஓகே. சாமியாருக்கு மட்டும் சாம்பார் இதில் இன்னொரு கட்டி விடுங்க. சாம்பார் போதும். சாம்பார் இதில் சாம்பார் மோர் வேண்டாம். அது சனியை பிடிச்சிக்கா மோர் சாப்பிடுங்க. மோர் வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். மோர் சாப்பிட்டு அதில் முடிய ஏதோ ஒட்டி இருக்கு பாருங்க உங்க இதுல, அது எடுப்பா. நீங்க முடிய ஒட்டிட்டு அப்புறம் தனியாக இருக்கேன், மும்பை இருக்கேன். இந்தாங்க ஸ்வீட் வேணாமா? சரி விடுங்க, அவர் இருமலா இருக்காரு, ஸ்வீட் வேணாம். ஐயா ஐயா, இன்னைக்கு பிரீத்தின்னு ஒரு குழந்தைக்கு, ஒரு தங்கைக்கு பிறந்த நாள். அந்த தங்கை வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு சிறப்பாக வாழணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணாமத்தாரியாருக்கு அருவா நோயற்ற வாழும் குறையற்ற செல்வம் இந்த மாதிரி சேவை இன்னும் கருவிடும். தாங்க ஜாங்கிரி மோர் வாங்கலையா? போதுமா? மோர் வேணுமா? ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? யாரா குட்டி நீ? யாரு? எங்க வியாபாரம் பண்ண வந்தீங்க? தாத்தா பாருங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் வச்சுட்டா நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்றீங்க. போதுமா? சாப்பிடுங்க, அப்புறம் நைட்டுக்கு பார்த்தா போயிடுச்சு. சாம்பார் இதுல ஊத்தா? சாமியாருக்கு மட்டும் சாம்பாருக்கு தனியா பாத்திரம் வச்சிருக்கீங்களா? இன்னொன்று வச்சிருக்க மாட்டீங்க? இந்தாங்க இன்னொரு காண்டி வாங்கிக்கோங்க. இந்தாங்க ஸ்வீட் இருந்தாங்க. என்ன அவசரம், பசிதா? சாப்பிடு சாப்பிடு. என்ன ஒண்ணு இல்லைங்கய்யா ஸ்வீட்டு. ஐயா, இன்னைக்கு பிரீத்தின்னு ஒரு தங்கைக்கு பிறந்த நாள். அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க ஸ்வீட்டோட. மோரா எங்க நேற்று சாப்பாடு கொடுக்கல போகுது. நான் போதுமா ஸ்வீட்டு? சாப்பிடு. இந்தாங்க நாளைக்கு எத்தனை
நாளைக்கு வரணும் கொஞ்சம் 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 போதுமா? போதுமா? இந்தாங்க. மோர் மட்டுமா? போதுமா? இந்தாங்க இந்தாங்க லட்டு இந்தாங்க. ஸ்வீட் கையில் வாங்கி கையில். சிவாய நம. சாப்பிடு. லட்டு வந்து கொடுக்கலாம். ஏங்க சாமி பக்கெட்டு சூடாகுது நம்ம கையில் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் போக வாய்ப்பு இல்லையா? முன்னாடி அப்பளம் அப்பளம் அவருக்கும் தரேன். சாப்பிடு. இன்ஜின் பேங்க மேலே கீழே மோரா? இந்தாங்க சாதம் வாங்கிக்குவோம். எப்பயும் அதிலே தானே வாங்குவீங்க? இந்தாங்க ஸ்வீட் இந்தாங்க. லட்டு இந்தாங்க ஐயா. வாங்க ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சாம்பார் சாம்பார் வரும். அப்பளம் அப்பளம் வாங்கிக்கோங்க. போதுமா? சாம்பாரா? சாம்பார் ஒரு பக்கமாக ஊற்றிட்டா? ஒரு பக்கம் போதும். லட்டு கொடுங்க. லட்டு ஒரு பக்கமாக வச்சிடறேன். மோர் கொடுங்க. அந்த அப்புறம் வைங்க. அவர் வச்சுட்டு போகுது. அவர் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே சார் வரேன். கொடுங்க. பூ கட்டுறீங்களா? பூ கட்டுறீங்களா என்ன? சரி சரி. சொந்த கடையா வேலை செய்கிறீங்களா கடையில்? சரி சரி. நமஸ்கார். சாம்பார் இல்லை. லட்டு உள்ள வந்துச்சு சார். உங்களுக்கு தான் அந்த லட்டு வரணும்னு தவறி கை தவறி இருங்க. ஒரு லட்டு எடுத்துட்டு வர வாங்கிக்கோ. ஏதோ பின்னாடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சாப்பிடுங்க. தட்டுலாம் இல்லைம்மா, நம்ம சாமியார்களுக்கு தட்டு கொடுத்துருக்கோம். ஆமாம் வாங்க மகாதேவ். ஸ்வீட் என்ன? இந்தாங்க ஸ்வீட்.
இல்லையா? ஐயா இன்னைக்கு பிரீத்தின்னு ஒரு தங்கைக்கு பிறந்த நாள். அவங்க வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல நிச்சயமா ஆண்டு அந்த ஸ்வீட் மாதிரியே இருக்குங்க. இனிப்பான வாழ்க்கை அமையணும். ஸ்வீட் இருக்காங்க இல்லையா? நான் கிரிவல சாதுக்களை சிங்கப்பூர் அந்த அம்மா சிங்கப்பூர்ல இருந்து நம்ம திருவண்ணாமலை சாதுக்களுக்கு எந்த நாட்டுல இருந்தான ஐயா அண்ணாமலையார் வாழக்கூடிய இந்த சித்தர்கள் நமக்கு உணவு கொடுக்குறாங்க. சாது சன்னியாசி துறவிகளுக்கு எது கொடுத்தாலும் அது தர்மம் தான். எது கொடுத்தாலும் அவங்களுக்கு அவரு நன்மை நடக்கும். திருவண்ணாமலையில விதைக்கிறார்கள், அங்கே பயிராகுது அவங்க உள்ளத்துல. அதனால என்னாலும் பொன்னாளா இருக்கும், நல்லா இருக்கும். தேங்க்யூ. சிவாய நல்ல லட்டு ஸ்வீட்டா இருக்கு. சரிங்க. எங்க பிளேட்டு அங்க இருக்கு. ஏத்துட்டு வாங்க. நான் தான் நிக்கிறேன் வாங்க. நம சிவாய. சாமி நேத்து வரல சாமி. நேத்து ஸ்பான்சர் இல்லை, நேத்து வரல. இந்த வாரம் ஃபுல்லா வருவோம் சாமி. இந்த வாரம் ஃபுல்லா வருவேன். ஒரு தங்கையோட பிறந்த நாள். பிரீத்தி எங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பானு அம்மா அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் குடும்பம் எல்லாம் செல்ல செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு இருக்கணும். அண்ணாமலை மகனை மனசார கும்பிட்டுக்கிறோம். நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. பிறந்தநாள் நல்லா கொண்டாடுங்க. ஒவ்வொரு பிறந்தநாளும் இதே மாதிரி சிறப்பாக பெரிய அளவு கொண்டாடணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஓம் நம யூடியூப் பார்த்துட்டு ஓடம் சட்டமே செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஓஹோன்னு சரி சாம்பார் உடம்பு நல்லது. லட்டு கொடுத்தனா வாங்கினேங்க சாமி. எப்படி லட்டுக்கு மாறிட்டீங்க? என்ன கொடுத்தா போறேன். ஆளுங்களா? சரி சரி சரி. மைசூர் பாக்கு ஏதோ சில விஷயங்கள் சில நேரங்களில் ஆசைப்படுவாங்க. சரி சரி. ஆமாம்மா இருப்பாக தான் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஓம் நம சார். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எல்லாமே சிறப்பாக இருங்க. ஓம் நம சார். எடுத்துட்டு வாங்க. எது வேணா எடுத்துட்டு வாங்க. கொடுக்குற சாப்பாடுலாம் போதுமானதா இருக்குதாம்மா? உங்க 3 பேருக்கு போதுமானதா இருக்கா? சரி சரி சரி. வேணா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. நான் 3 பேர் சாப்பிட்றீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க.
அதில் 3 லட்டு வைக்கிறேன் பாரு சாதத்து மேலே. ஏன் அதை கழுவிட்டு எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு வரக்கூடாது. Done. So. ஏன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இதே கையில தான் இன்னொருத்தவங்களுக்கு போய் கொடுக்குறேன். அது உங்க எச்ச இன்னொருத்தவங்களுக்கு போகக்கூடாது. சரியா? ஒவ்வொருத்தவங்களும் நான் சாப்பாடு கொடுத்துட்டு கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. சரிங்களா? சாதுக்கள் ஒன்லி சாதுஸ். கொஞ்சம் பாத்திரம் வச்சிருங்க. பாத்திரத்தில் வாங்கிக்கோங்க. ஸ்வீட்டு கொடுக்கட்டுங்களா? ஸ்வீட் வேண்டாமா? ஒன்லி சாப்பாடு மட்டும் போதுமா? சிவா சாப்பிடுங்க. எல்லாரும் பிளேட் வச்சு தானே வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா கையில் வச்சுங்க. அமைதியாக இருக்கீங்களா? எடுக்காத அப்படியே வச்சுக்கிறீங்கடா. எடுக்காததுக்கே வச்சுக்கிறீங்க. பட்டி சிறப்பையாக ஒரு சேலையை செய்ய விட மாட்டாங்க. ஒருத்தர் மோர்னு கேட்டிருந்தாரா? ஒரு அந்த தாத்தாவுக்கு சாதம் தனியாக சாம்பார் தனியாக கொடுத்தாங்க. சாதம் போட்டு அதிலே சாம்பார் வச்சு லட்டு இருக்கு தரேன். இன்னைக்கு பிரீத்தின்னு ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள். தங்கை அவங்க அம்மா பானுன்ற அம்மா தான் உணவு கொடுக்குறாங்க. சரி, நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்மளை உள்ளத்துல நல்லா பேசுறது இதோடு